ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சாய்ராம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற நான் சாயப்பாவிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சாய்ராம். இன்று நாம் மிக ஒரு முக்கியமான, ஆழமான மற்றும் நம் ஆன்மாவோடு கலந்த ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசப்போகிறோம். நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் நாம் தத்தளிக்கும் போதும், மகிழ்ச்சியில் துள்ளும் போதும் நம்முடன் ஒரு மகா சக்தி இருக்கிறது. அதுதான் நம் அன்பான ஷிரடி சாய் பாபா. நம் வாழ்க்கை என்பது எப்போதும் ரோஜா இதழ்களால் ஆன பாதையாக இல்லை சாய்ராம். முட்களும் உண்டு, கற்களும் உண்டு. நமக்கு சோதனைகள் வரும்போது, துரோகங்கள் நம்மை சூழும்போது, தீராத நோய்கள் நம்மை வாட்டும் போது, ஒரு கட்டத்தில் நாம் உடைந்து போய் அமர்ந்து விடுகிறோம். அப்போது நம் அடிமனதில் இருந்து ஒரு கேள்வி எழும். பாபா, நீங்கள் உண்மையிலேயே என்னுடன் இருக்கிறீர்களா? என் அழுகை உங்கள் செவிகளுக்கு கேட்கவில்லையா என்ற எண்ணம் நம் மனதில் எழும். சாய்ராம். உண்மையை சொல்ல போனால், நீங்கள் அப்படி கேட்கும் அந்த நொடியிலே பாபா உங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த பதிலை புரிந்து கொள்ள நமக்கு ஒரு பக்குவம் தேவைப்படும். சாய்ராம். பாபா நம் அனைவரின் வாழ்விலும் அற்புதத்தை நிச்சயம் நிகழ்த்துவார். இன்று நாம் பார்க்க போகும் விஷயம், நம் பாபா நம்முடன் இருப்பதை உணர்த்தும் 10 புனிதமான அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். சாய்ராம். நம் பாபா நமக்கு உணர்த்தும் முதலாவது அறிகுறி. இந்த முதல் அறிகுறி மிக முக்கியமானது. நம் மனதில் திடீரென்று ஏற்படும் அமைதி. நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருப்பீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். பண நெருக்கடி, குடும்பத்தில் சண்டை அல்லது நம் மனதிலே மன அழுத்தம். நீங்கள் பாபாவின் திருவுருவ படத்திற்கு முன்னால் நின்று கண்ணீர் மல்க வேண்டிக் கொள்கிறீர்கள். அந்த வேண்டுதல் முடிந்த சில நிமிடத்தில் உங்கள் சூழ்நிலை மாறாவிட்டாலும் உங்கள் உள்ளுக்குள் ஒரு மாபெரும் அமைதி பிறக்கும் சாய்ராம். அது சாதாரண அமைதி அல்ல. எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு அசாத்தியமான துணிச்சல் உங்கள் மனதில் குடிபுகும் சாய்ராம். பாபா சொல்கிறார், நீ உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்து விட்டாய். இனி அதை நான் பார்த்து கொள்கிறேன். அந்த அமைதிதான் நம் பாபா நம்மில் வைக்கும் முதல் பரிசம். சாய்ராம். இது புயலுக்கு பின் வரும் அமைதி அல்ல. சாய்ராம். இது புயல் தொடங்குவதற்கு முன்பே பாபா நமக்கு தரும் பாதுகாப்பு கவசம். சாய்ராம். அடுத்ததாக நம் பாபா நம்முடன் இருப்பதற்கான இரண்டாவது அறிகுறியை நாம் பார்ப்போம். சாய்ராம். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்கிறீர்கள். அங்கே தற்செயலாக ஒரு வாகனத்தின் பின்னால் சாய்ராம் என்று எழுதி இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் சாய்ராம். அல்லது பாபாவின் புகைப்படம் அந்த பைக்கிலோ அல்லது காரிலோ ஏதோ ஒரு வாகனத்தில் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் சாய்ராம். அல்லது யாரோ ஒருவர் பாபாவின் படம் போட்ட சட்டையை அணிந்து கடந்து செல்வார். ஒரு கடையில் பாபாவின் பாடல் தற்செயலாக நீங்கள் செல்லும் வழியில் ஒலிக்கும் சாய்ராம். சாய்ராம். இது யதார்த்தமாக நடப்பது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இது நமக்கு பாபா சொல்லும் அறிகுறி. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் செய்தி. பயப்படாதே, உன் பாபா உன் அருகிலேதான் இருக்கிறேன். சாய்ராம். பாபா நம்முடன் தான் உலா வந்து கொண்டு இருக்கிறார்.
நீங்கள் எப்போது அவரை பற்றி நினைக்கிறீர்களோ அப்போது பாபா ஒரு புகைப்படமாகவோ ஒரு பெயராகவோ உங்கள் கண்முன் வந்து நிற்பார். அது பாபா உங்களுக்கு தரும் ஆசீர்வாதம். நான் இருக்கிறேன், நீ எதற்கும் கவலைப்படாதே, முன்னே செல் என்று கூறும் அறிகுறிதான் சாய்ராம். அது சாய்ராம். அடுத்தது பாபா நம்முடன் இருப்பதற்கான மூன்றாவது அறிகுறியை நாம் பார்ப்போம். பாபா நமக்கு உணர்த்தும் மூன்றாவது அறிகுறி. சாய்ராம். நம் சாய் பக்தர்கள் பல இந்த அனுபவத்தை அனுபவித்து இருப்பீர்கள். இது எந்த வாசனை திரவியமும் எந்த ஒரு ஊதுபத்தியும் ஏற்றாத நேரத்தில், பூக்கள் பாபாவுக்கு வைக்காத அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு இனிய நறுமணம் உங்களை சுற்றி இருக்கும் சாய்ராம். அது திருநீற்றின் அல்லது பாபாவின் ஊதி வாசனையாக இருக்கலாம், அல்லது சந்தனம் மற்றும் ரோஜா பூக்களின் வாசனையாக இருக்கலாம். இந்த வாசனை வரும்போது உங்கள் உடல் தானாகவே சிலிர்க்கும் சாய்ராம். அது பாபாவின் சூக்ஷம இருப்புதான். அது பாபா அந்த இடத்திற்கு வந்துவிட்டார் என்பதற்கான அத்தாட்சிதான் சாய்ராம். அது அந்த நறுமணம் உங்கள் நாசியை தொடும்போது உங்கள் கவலைகள் அனைத்தும் ஒரு நிமிடம் காணாமல் போய்விடும். நீங்களே உணரலாம் சாய்ராம். சாய்ராம். அடுத்தது நம் பாபா நம்முடன் இருப்பதற்கான நான்காவது அறிகுறியை பற்றி பார்க்கலாம். நம் சாய்பாபா சாய் பக்தர்களுடன் தொடர்பு கொள்ளுவது மிக நேரடியான வழிதான் சாய்ராம். அதுதான் கனவுகள். நான் ஷிரடியில் இருந்தாலும் 7 கடலுக்கு அப்பால் இருக்கும் என் பக்தனை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று நம் பாபா சொல்லியிருக்கிறார் சாய்ராம். கனவில் பாபா வந்து உங்கள் தலை மீது கை வைத்து ஆசீர்வதித்தலோ அல்லது நீங்களும் பாபாவும் பேசிக்கொள்ளுதலோ அது வெறும் ஒரு பிரமை அல்ல சாய்ராம். அது பாபா உங்கள் ஆள் மனதிற்கு வந்து வழிகாட்டுகிறார் என்று அர்த்தம். பாபா சிலருக்கு கனவில் வந்து எச்சரிக்கை கொடுப்பார், சிலருக்கு ஆறுதல் சொல்வார். பாபா கனவில் காண்பது என்பது ஒரு பெரும் பாக்கியம் சாய்ராம். பாபா உங்கள் கர்ம வினைகளை தீர்க்க உங்கள் கனவில் வந்திருக்கிறார் என்று அர்த்தம். நீங்கள் சாய்ராம் உங்கள் கனவில் பார்த்திருந்தால் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் சாய்ராம். உங்களுடைய கெட்ட நேரம் அனைத்தும் முடிந்துவிட்டது. நீங்கள் இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் என்று பாபா நமக்கு உணர்த்தும் நான்காவது அறிகுறி. சாய்ராம். அடுத்ததாக பாபா நம்முடன் இருப்பதற்கான ஐந்தாவது அறிகுறியை பார்ப்போம். பாபா நம்முடன் இருப்பதற்கான ஐந்தாவது அறிகுறி. யார் ஒருவன் என்னை முழுமையாக நம்புகிறானோ அவனுக்கு நான் கடமைப்பட்டவன் என்று பாபா நமக்கு வாக்கு தந்திருக்கிறார் சாய்ராம். நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கலாம். இனி அவ்வளவுதான், வழியே இல்லை என்று நீங்கள் நினைக்கும் போது சாய்ராம் எங்கிருந்தோ ஒரு தெரியாத நபர் வருவார், உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார், அல்லது ஒரு ஃபோன் கால் வரும். அது உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் ஃபோன் காலாக இருக்கும் சாய்ராம். அந்த நபர் பாபாவேதான். அவர் எந்த ரூபத்தில் வருவார்? ஒரு பிச்சைக்காரராகவோ, ஒரு நண்பன் மூலமாகவோ, அல்லது ஒரு அந்நியனாகவோ வந்து உங்கள் வேலையை முடித்து கொடுத்துவிட்டு மறைந்து விடுவார் சாய்ராம். பின்னால் நீங்கள் யோசித்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய பாபாவின் அற்புதம் என்று உங்களுக்கு புரிய வரும் சாய்ராம். பாபா நம்முடன் இருப்பதற்கான ஆறாவது அறிகுறியை பற்றி பார்ப்போம். சாய்ராம். நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது திடீரென்று ஒரு பத்திரிகையை திறப்பீர்கள். அதில் பாபாவின் படம் இருக்கிறது. ஒரு வீடியோவை பார்க்கிறீர்கள், அதில் பாபா சிரித்து கொண்டு இருக்கிறார். இது பாபா நமக்கு சொல்வது, குழந்தாய்,
நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று அவர் அந்த படத்தின் வழியாக கேட்கிறார். குறிப்பாக நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலாக அந்த படத்தில் இருக்கும் பாபாவின் கண்கள் உங்களை பார்த்து பேசும் சாய்ராம். இது பாபா நமக்கு உணர்த்தும் 6வது அறிகுறி. சாய்ராம். அடுத்ததாக நம் பாபா நம்முடன் இருப்பதற்கான 7வது அறிகுறியை பற்றி பார்ப்போம். சாய்ராம். நிறைய நேரம் நாம் கோபத்திலோ அல்லது தாழ்வு மனப்பான்மையிலோ இருப்போம். சட்டென்று ஒரு கணம் நம் மனம் அப்படியே இலகுவாகிடும். நம் கண்களில் இருந்து கண்ணீர் தானாகவே வரும் சாய்ராம். இது ஒரு விதமான கருணை. நம் நெஞ்சில் நிறையும் அந்த மனம் மாற்றம் இது பாபாவின் செயல்தான் சாய்ராம். நம்மிடம் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை பாபா உறிஞ்சி எடுத்துவிட்டு அன்பை நிரப்பி இருக்கிறார் சாய்ராம். பாபா சொல்வார் அன்பே கடவுள் என்று. என்பதை உணர்த்த பாபா நம் உணர்ச்சிகளை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த திடீர் மென்மை பாபாவின் மாபெரும் ஆசீர்வாதம்தான் சாய்ராம். அடுத்ததாக பாபா நமக்கு உணர்த்தும் 8வது அறிவுரையை பற்றி பார்ப்போம். சாய்ராம். நீங்கள் வேறேதோ வேலை செய்து கொண்டு இருப்பீர்கள். ஆனால் உங்கள் மனதில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று அந்த நாமம் தானாகவே ஒலித்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை வேண்டுமென்றே சொல்லவில்லை, அதுவாகவே நடக்கிறது சாய்ராம். இதன் பொருள் நம் பாபா உங்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டார். பாபா அவர் உங்கள் மூச்சுக் காற்றோடு கலந்து விட்டார். எப்போது உங்கள் மனம் தானாகவே பாபாவின் நாமத்தை உச்சரிக்கிறதோ அப்போது உங்கள் கர்ம வினைகளை பாபா எரிக்க தொடங்கிவிட்டார் என்று அர்த்தம் சாய்ராம். சாய்ராம். அடுத்ததாக பாபா நமக்கு உணர்த்தும் 9வது அறிகுறி. சாய்ராம். சில சமயம் நீங்கள் ஒரு இடத்திற்கு தாமதமாக சென்றிருப்பீர்கள். ஆனால் அங்கே சென்றால் அந்த தாமதத்தினால் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் அல்லது நன்மை நடந்திருக்கும் சாய்ராம். உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் வாழ்க்கையை பாபா ஒருவர் பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டு இருக்கிறார் என்றால் அவர்தான் நம் பாபா. சிறு சிறு விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக நடக்கும். எல்லாம் சரியாக நடக்கிறது என்கிற அந்த உணர்வுதான் நம் பாபாவின் ஆசீர்வாதம், பாபாவின் வழிகாட்டுதல் சாய்ராம். சாய்ராம். அடுத்ததாக பாபா நம்முடன் இருப்பதை உணர்த்தும் 10வது அறிகுறியை பற்றி பார்ப்போம். சாய்ராம். இதுதான் நிரந்தரமான அறிகுறி. பாபா உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து விட்டார் என்றால் மெல்ல மெல்ல உங்கள் தீய பழக்கங்கள் மறையும் சாய்ராம். பொய் சொல்வது, கோபப்படுவது, மற்றவர்களை புறம் பேசுவது இதையெல்லாம் குறைந்துவிடும் சாய்ராம். நீங்கள் ஒரு நல்ல மனிதராக மாற தொடங்குவீர்கள். பணமும் புகழும் வருவதை விட ஒரு நல்ல குணம் வருவதுதான் நம் பாபாவின் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும். உங்கள் முகம் பிரகாசம் ஆவதை நீங்களே உணர்வீர்கள் சாய்ராம். இந்த மாற்றம் பாபா உங்களை செதுக்கிக் கொண்டு இருக்கிறார் என்பதற்கான மாபெரும் அடையாளமாகும் சாய்ராம். சாய்ராம். நம் சாய்பாபா வெறும் சிலையாகவோ அல்லது படமாகவோ அல்ல. பாபா ஒரு ஜீவனுக்குள் இருக்கும் சக்தி. பாபா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் சாய்ராம். நீங்கள் ஒரு அடி அவரிடம் எடுத்து வைத்தால் அவர் உங்களுக்காக 10 அடி எடுத்து வைத்து ஓடோடி வந்து விடுவார். இன்று நாம் பார்த்த இந்த 10 அறிகுறிகளில் ஏதேனும் ஒன்று உங்கள் வாழ்வில் நடந்திருந்தாலும் நீங்கள் நம் சாய்பாபாவால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டவர்களே சாய்ராம். கவலைப்படாதீர்கள். உங்கள் பாரத்தை நம் பாபாவின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுங்கள். பாபா அதை நிச்சயம் சரி செய்து உங்களுக்கு வெற்றியை பரிசாக தருவார் சாய்ராம். பாபா
பார்த்து கொள்வார். சாய்ராம். பாபா நமக்கு சொன்னது நம்பிக்கை மற்றும் பொறுமை. இந்த ரெண்டையும் மட்டும் கெட்டியமாக பிடித்து கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும். சாய்ராம். உங்கள் வாழ்வில் பாபாவின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் நிறைந்து இருக்கட்டும் சாய்ராம். நல்லதே நடக்கும். நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் பாபாவின் ஆசீர்வாதத்தால் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.